ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. இதுவரை 4 நித்தி ஆயோக் மீட்டிங் நடந்துருச்சு. இந்த ஒரு மீட்டிங் கூட போகாம இப்போ வந்து ஒரு மீட்டிங் போயிருக்காருல்ல. அதுதான் இங்க மிகப்பெரிய பேசுபொருளா மாறியிருக்கு. பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகும்போது கூட கருப்பு கொடை எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கொடையோட போய் ஒரு மீட்டிங் வந்து அவர் வந்து பார்க்குறாங்க. இப்போ ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோ இல்லை இந்திய அரசாங்கமோ ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த வே வந்து ஃபாலோ பண்ணி இங்கே இருக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நம்ம சால்வ் பண்ண தவிர இந்த மாதிரி ஒரு முக்கியமான பாடியை வந்து இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் எழுந்திருக்கு. ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டை நம்ம எப்படி வளர்த்தணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்களே, இதுவே ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. எப்பயுமே அரசியல் களத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க மேலே குறை சொல்லிட்டு இவங்க மேலே குறை சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றத இங்கே முக்கியமான விஷயமா படுது. இப்போ வந்து எல்லா பெஞ்சினியர்களுக்கு வணக்கம். அரசியல் களத்தில் ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் எங்கேயாவது போறானாவே அது பேச பொருளாக மாறிடும். ஏன்டா ஒரு அரசியல் களத்தில் ஒரு அரசியல் தலைவர் எங்கேயோ ஒரு மீட்டிங் போகிறதெல்லாம் பேச பொருளாக மாறணுமா அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து மாறதான் செய்யும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நித்தி ஆயோக் மீட்டிங் நடந்ததே இல்லையா அப்படின்னு பார்த்தா நடந்து இருக்கு. அந்த மீட்டிங்கில் ஏன் வந்து மு க ஸ்டாலின் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்களை வந்து தெரிவித்து மீட்டிங்கில் கலந்துக்காமே வந்திருந்தார். இப்போ வந்து கொரோனா டைமில் வந்து கொரோனா காரணம்னு சொன்னார். அதுக்கடுத்து வந்து இன்னொரு டைம் வந்து கலைஞரோட நினைவு நாள் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த ஆண்டு நடந்த நித்தி ஆயோக் மீட்டிங்கில் ஏன் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை வந்து மத்திய அரசு கொடுக்கறதே இல்லை. அது இல்லாமல் மத்திய அரசு வந்து பட்ஜெட் வெளியிடுறாங்கல்ல, அதில் தமிழ்நாடுன்ற பேரே கிடையாது. அது இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டங்கள் கூட இல்லை. அது இல்லாமல் அவர் ஒரு முக்கியமான காரணம் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஆப்போசிஷன் ஸ்டேட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள நிதிகள் மூலமாக வஞ்சிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விமர்சனத்தை வச்சிருந்தாரு. ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. இதுவரை 4 நித்தி ஆயோக் மீட்டிங் நடந்துருச்சு. இந்த ஒரு மீட்டிங் கூட போகாமல் இப்போ வந்து ஒரு மீட்டிங் போயிருக்காருல்ல, அதுதான் இங்கே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டாஸ்மாக் வந்து நிறைய ரைட் நடந்துச்சுல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாமல் திமுக ஒரு முக்கிய அமைச்சர்கள் வீட்டில் நிறைய ரைட் நடந்திருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு சாந்தப்படுத்துகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவங்கள வந்து வெள்ளை கொடி, அதாவது நம்ம காமெடியாக சொல்லுவோம்ல, வெள்ளை கொடி ஏந்திட்டு போறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெள்ளை கொடி ஏந்திட்டு தான் இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியான அதிமுக ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. அது இல்லாமல் பாஜக வந்து தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர் இதை வச்சு அரசியல் செய்கிறாரு, இத்தனை வருஷமா வரல, இப்போ வராருன்னா அதுக்குன்னு ஒரு அரசியல் காரணம் இருக்குது, சரி இப்போயாவது வராரு அப்படின்ற எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் தெரிவிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக வந்து என்ன பண்ணாங்கன்னா, கருப்பு பலூன் பறக்க விடுறது, அதுக்கடுத்து வந்து கருப்பு சட்டை போடுறது, அதுக்கடுத்து கருப்பு பேட்சை கொண்டு போய் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு போராட்டங்கள் வழிமுறைகளை எடுத்திருந்தாங்க. இது வந்து அவங்க வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, இதுவே ஆளுங்கட்சியாக வந்த பின்னாடி பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகும்போது கூட கருப்பு கொடை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கொடையோட போய் ஒரு மீட்டிங் வந்து அவர் வந்து பார்க்குறாங்க. அப்படின்னும் போது இங்கே வந்து ஒரு ஆட்சியாளர்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி செயல்படுறாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விமர்சனமும் வச்சிருக்காங்க. பட் சமூக வலைதளங்கள் எல்லாம் திமுக போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலூன், கருப்பு கொடை, அந்த மாதிரி கருப்பு பேட்செலாம் போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து வர வைக்கிறது கூட வெள்ளை கொடையில் தான் போய் வர வைக்கிறீங்க, அந்த அளவுக்கு பயந்துட்டீங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான கொஸ்டின் எடுத்து வைக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை நித்தி ஆயோக் அப்படின்ற ஒரு பாடி வந்து ரொம்ப முக்கியமான பாடி. இதுக்கு முன்னாடி அதோட பேர் என்னன்னா பிளானிங் கமிஷன் அப்படி இருந்துச்சு. அதை தான் 2014 மோடி வந்து நித்தி ஆயோக் அப்படின்னு மாத்தினாரு. ஸோ இங்க முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு, அதுக்கடுத்து சென்ட்ரலில் பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காங்க. அப்படின்னும் போது இந்தியாவோட வளர்ச்சின்றது ஒரு ஸ்டேட்டும் நல்லா வளர்ந்தால் தான், ஒரு ஸ்டேட் வந்து ஒரு குறிப்பிட்டான வளர்ச்சியை காட்டினா தான் இந்தியாவோட வளர்ச்சி அப்படின்னு நம்ம பேச முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு உள்ள ஒரு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அதுக்கடுத்து ஒரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன டெவலப்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவை இருக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கு எப்படி ஃபண்டு ஒதுக்கணும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளே எப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கலந்து பேசி இந்தியாவை வந்து டோட்டலாக வளரணும் அப்படின்னு எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் உட்காந்து பிரைம் மினிஸ்டர் கூட டிஸ்கஷன் பண்ணுவாங்கல்ல, அதுக்கான ஸ்பேஸ் தான் நித்தி ஆயோக். ஆனால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பாடியை வந்து இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் எழுந்திருக்கு. இப்போ வந்து நடந்துட்டு இருக்கல மீட்டிங், இதோட விஷுவல்ஸை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அதுக்கடுத்து ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அது இல்லாமல் இப்போ நார்த் இந்தியாவில் முக்கியமான பிஜேபி ஸ்டேட்டை சொல்ல போகிற யோகி, அவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் அந்த மீட்டிங்லேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட சேர்ந்து நம்ம வந்து ஒரு விஷுவல்ஸாக பார்க்குறோம்ல, இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரான விஷுவல்ஸாக இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டை நம்ம எப்படி வளர்த்தணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்களே, இதுவே ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. 2014 பிரைம் மினிஸ்டர் மோடி வரும்போது என்ன சொன்னார்னா, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், அதுக்கடுத்து காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டேர்மை சொன்னார். அதாவது என்ன சொன்னார்னா, இப்போ வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்காங்க, இந்த ஸ்டேட்டுக்குள்ள ஒரு கோஆபரேஷன் இருக்கணும், இந்த கோஆபரேட்டிவை வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கீமாக எடுத்துக்கிட்டு நம்ம எல்லா ஸ்டேட்டும் ஒரு ஸ்டேட்டும் இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஹெல்ப் பண்ணி இந்தியாவை டோட்டலாக வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐடியா வந்து ஏற்கனவே இருக்குது, ஆனால் மோடி வந்து இதோட ஒரு முக்கியமான ஒரு பெட்டரான ஐடியா சொன்னார். அது என்ன ஐடியானா, இப்போ வந்து காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் சொன்னார். இப்போ வந்து ஃபெடரலிசம்னா எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு சென்டரை வந்து வளர்த்துரும். அது இல்லாமல்
கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம்லேருந்து இப்போ வந்து காம்படிட்டிவ் அவர் என்ன கொண்டு போறாருன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் இருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு 3 ஸ்டேட் இருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்டும் நமக்குள்ள யார் வந்து பெரிய ஸ்டேட், யார் நல்லா வளர்றாங்க அப்படின்னு ஒரு காம்படிஷன் இருந்துச்சுன்னா, அந்த காம்படிஷன் வந்து இந்தியாவையே மிகப்பெரிய ஒரு நாடா வளர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டெர்ம் சொன்னாரு. ஸோ இந்த மாரி வரும்போது அவங்க நல்ல ஒரு டெர்ம கொண்டு வந்து இந்தியா ஃபுல்லா வளரணும் அப்படின்னு பேசுனாங்க. 2014ல பிரைம் மினிஸ்டர் வரும்போது இந்த மாரி ஐடியாஸ்க்குள்ள வராருல்ல. இப்ப வந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ணாரா அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஸ்டேட்டும், சென்டரும் ஏதாவது ஒரு விஷயத்துல சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஒரு இதுல வந்து பவர் யாருங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க. இல்லன்னா ஒரு லா வச்சு சண்டை போடுறாங்க. அதுக்கடுத்து ஃபினான்ஸ் தரல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஸோ இங்க வந்து காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்ன வேர்டு இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சா அப்படின்னு பார்த்தா சுத்தமா ஆகல அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயமா படுது. இப்ப அரசியல் களத்துல திமுக சைடு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏன் இந்த நித்தி ஆயோக் மீட்டிங்ல வந்து கலந்துக்கிறீங்க? இத்தனை வருஷமா கலந்துக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா, இப்ப வந்து மும்மொழி கொள்கைக்கு வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து நிதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது, நாங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்கோம். அந்த சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ்ல என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நான் கொள்கை ஏத்துக்காதனால அவங்க வந்து நிதி குடுக்க மாட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க, நீங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட பேசுனீங்களா? எந்தெந்த இடத்துலலாம் கோரிக்கை வச்சீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. அந்த கோரிக்கைலாம் நாங்க இங்கலாம் வச்சிருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து தன்னுடைய பங்குக்கு சொல்லணும்ல. நாங்க இந்த இடத்துல வந்து நித்தி ஆயோக்ல ஒரு மீட்டிங்ல கேட்டோம். அதுக்கடுத்து ஒரு மினிஸ்டர் கிட்ட கேட்டோம். இப்ப எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட கேட்டோம். ஸோ தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு இவ்வளோ தேவை, எஜுகேஷனுக்கு இவ்வளோ தேவை, ஹெல்த்துக்கு இவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு நம்மளோட டேட்டாவ வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் நம்ம பிரசன்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க சுப்ரீம் கோர்ட் கேட்கும்போது நம்ம ஒரு டேட்டாவ குடுக்கணும்ல. நாங்க வந்து இங்கலாம் வந்து கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லணும்ல. அதுக்காக தான் இந்த மீட்ல வந்து சீஃப் மினிஸ்டர் கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப ஸ்டேட்க்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. அத வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு நம்ம தெரிவிக்கணும். அதுக்கான ஒரு வேவ வந்து ஏற்கனவே சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோ இல்ல வந்து கான்ஸ்டிடியூஷனோ குடுத்திருக்காங்க. ஸோ அந்த வேவ நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணி, இப்ப தமிழ்நாடுக்கான என்னென்ன தேவை இருக்கு? தமிழ்நாட்டுக்கான என்னென்ன நிதி தேவை இருக்கு? தமிழ்நாட்டுக்கான என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்ன்மென்ட் தெரிவிக்கிறதுக்கான ஒரு வேவ் இருக்குல்ல. அந்த வே தான் நித்தி ஆயோக் மாரியான ஒரு மீட்டிங். இப்போ இன்டர் ஸ்டேட் கவுன்சிலோட மீட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க. அதுக்கடுத்து சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே இருப்பாங்க. அப்படின்னும்போது இங்க வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் உட்காந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து எங்க ஸ்டேட்டுக்கு வந்து இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லும்போது அது டைரக்ட்டா அவர்கிட்ட சொல்ற மாரியே இருக்கும். ஸோ இந்தியா வந்து ஒரு கண்ட்ரியா நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ஸ்டேட் இருக்காங்களா, அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிஸும் ஒவ்வொரு அரசாங்கமும் தங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு மீட்ல உட்காந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்து இதுதான் தேவை. சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு நாங்க இப்படி ஹெல்ப் பண்றோம். ஏதோ ஒரு பேரிடர் வருது. அதுக்கு வந்து இந்த நிதிய குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசி அந்தந்த ஸ்டேட்டுக்கான நிதிய வாங்கணுமே தவிர, எப்பயுமே அரசியல் காலத்திலேயே ஒரு ஃபைட்டாவே பண்ணிட்டு இருந்தா, ஒரு மக்களுக்கு வந்து அத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டாவே பண்ணிட்டு இருந்தா, அந்த ஸ்டேட்டோ இல்ல சென்ட்ரோ இருக்கிற ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணி இந்தியா எப்படி வளரும்? இப்ப ஸ்டேட்டுக்கும், சென்டருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அத சால்வ் பண்றதுக்கான மெத்தட் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோ இல்ல இந்திய அரசாங்கமோ ஏற்கனவே நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த வேவ வந்து ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நம்ம சால்வ் பண்ணணுமே தவிர, எப்பயுமே அரசியல் களத்தில உட்காந்துக்கிட்டு அவங்க மேல குறை சொல்லிட்டு, இவங்க மேல குறை சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது இங்க முக்கியமான விஷயமா படுது. இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து டைரக்ட்டா எல்லா சீஃப் மினிஸ்டரும் வந்து உட்கார வச்சு பேசுறாரு. சரி, ஏற்கனவே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தா கூட, அவங்க கூட உட்கார்ந்து பேசும்போது, அந்த ஸ்டேட்டுக்கான தேவை இருக்கும்போது, அவங்க வந்து அத எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அதாவது ஒரு ஸ்டேட் இருக்காங்கன்னா, இன்னொரு ஸ்டேட் இருக்காங்கன்னா 2 பேருக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கும். அந்த போட்டிக்குள்ள அவங்க வந்து நான் வந்து பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டி போட்டு வளருவாங்கல்ல. அந்த மாரி வளரும்போது இந்தியாவே மிகப்பெரிய கண்ட்ரியா வளரும். அப்போ இந்தியா வளருதுன்னா என்னது? அந்த பெனிஃபிட்ஸ் எல்லா மக்களும் வந்து சென்றடையும் அப்படின்னும்போது, இந்தியா வந்து ஒரு ஒரு நாடா வளர்ச்சி அடையறதுக்கு ஒரு ஸ்டேட்டோ, ஒரு சென்ட்ரோ 2 பேரும் கோஆப்பரேட்டிவா நம்ம வந்து ஃபங்ஷன் பண்ணணும். நம்ம வந்து நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் தள்ளி வச்சுட்டு இந்தியாவுக்காக பாடுபடணும் அப்படின்றது இங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்ப தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்றாரு. அப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து இத எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது விஷயம் என்னன்னா, இந்த மாரி ஒரு முக்கியமான சேனல்ஸ் இருக்குல்ல. நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் டிபேட்க்கான ஒரு சேனல்ஸ் இருக்குல்ல. இப்ப சென்ட்ரல் கவர்ன்மென்ட், ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தா பேசி தீர்த்துக்கணும் ஒரு சேனல்ஸ் இருக்குல்ல. இத வந்து நம்ம இன்னும் எஃபெக்டிவா இன்னும் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதான் இந்த மாரி ஒரு மீட்டிங்ல இருந்து தெரியுது. ஏன்னா இந்த மீட்டிங்க பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்தியாவோட எல்லா முக்கியமான சீஃப் மினிஸ்டர், அதுக்கு அடுத்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாரும் உட்காந்து இந்தியாவோட டெவலப்மெண்ட் பத்தி பேசுறாங்க. இந்தியாவுக்கு என்ன வளர்ச்சிக்கான என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. அப்படின்னும்போது இத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா இந்தியாவோட டெவலப்மெண்ட் தானே எல்லாத்துக்கும் ஒரு கோலா இருக்க முடியும். இப்ப நித்தி ஆயோகோட மீட்டிங் நடந்திருக்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு சார்பா என்னென்ன நம்ம கோரிக்கைகள வைக்கிறோமோ, அத வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாரி எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸும் இங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.